வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் உள்ள சாதுகளுக்கு, வெயில், காற்று, மழை இதிலே தவிச்சு நிற்கிற சாதுகளுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு, மூட்டு வலிக்கு சூப்பு தந்து, மூட்டு வலிக்கு தைலம் தந்து, குடிக்க மினரல் வாட்டர் தந்து, எவ்வளோ சாதுகள் இருக்காங்க பாருங்கள். சுமார் 200 பேர் இருப்பாங்க. 200 பேருக்கும் துணி துவைக்கிற சோப்பு, குளிக்கிற சோப்பு, டீ குடிக்க காசு, சாப்பாடு, தக்காளி சாதம், சாம்பார் சாதம், அப்பளம், ஊறுகாய், மூட்டு வலி சோப்பு, மூட்டு வலி தைலம் போன்ற சேவைகளை ஃபஸ்ட்டில் படத்தில் பார்த்தீங்களே அந்த அம்மா கடைக்கடையாக யாசகம் எடுத்துன்னு வந்து செய்கிறாங்க. இது உதவி செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சாதுகளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதை பார்க்குற உங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் இறைவா என்று வேண்டி, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருள் வேண்டி, எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று மனதார வேண்டி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று சொல்லி, நம்ம மட்டும் சாப்பிட்டா போதாது, பிறருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் ஜீவகாருண்யம். பசிச்சு வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நம்மளால் முடிஞ்ச தேவை, அவங்க தேவைகள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பூர்த்தி பண்ணலாம். குளிக்கிற சோப்பு, துணி துவைக்கிற சோப்பு, டீ குடிக்க காசு. ஏன்னா வெயிலே இருக்காங்க, மழையிலையும் இருக்கிறாங்க, குளிர்லையும் இருக்கிறாங்க. காற்று, வெயில், மழை, குளிர் எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க பாருங்கள். இந்த சேவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளம்.